தண்டச் சோற்றுத் தடிராமன்கள். எப்படியோ அரசனை ஏமாற்றி மட நாட்டின் முதல் மந்திரி ஆகிவிட்டார் பரமார்த்த குரு. அவருக்கு துணையாகச் சீடர்களும் அரண்மனை ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். நம் குரு முதல் அமைச்சர் ஆகிவிட்டதால் இனி கவலையே பட வேண்டாம் என்று சந்தோஷம் கொண்டனர். 5 சீடர்களும் ஒருநாள், நமது நாட்டுப் படை பலம் எப்படி இருக்கிறது என்று பரமார்த்தரிடம் கேட்டான் மணமன்னன். இதுதான் நல்ல சமயம் என்று நினைத்தார் பரமார்த்தர். மன்னா, உங்களிடம் சொல்லவே நாக்கு கூசுகிறது. நம் நாட்டு யானைகள் எல்லாம் பட்டினியால் வாடி இளைத்து பன்றிகள் போல் ஆகிவிட்டன என்று புழுகினார். சீடர்களும், ஆமாம் அரசே, இப்படியே கவனிக்காமல் விட்டால் போரில் கட்டாயம் தோல்வியே ஏற்படும் என்று ஒத்து ஊதினார்கள். அதைக் கேட்ட மன்னன், அப்படியா? 2 யானைகளை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளை இட்டான். மட்டியும் மடையனும் ஓடிச் சென்று 2 பன்றிக் குட்டிகளை அரண்மனைக்குள் ஓட்டி வந்தனர். அதைப் பார்த்த அரசன், சே சே, பார்க்கவே சகிக்கவில்லையே, இவையா நம் நாட்டு யானைகள் என்று கேட்டான். முதலில் மட மன்னனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது. இது யானை என்றால் தும்பிக்கையைக் காணோமே என்று கேட்டான். மன்னா, எல்லாம் முதலில் தும்பிக்கையுடன் இருந்த யானைகள்தான். பட்டினி கிடப்பதால் உடலும் மெலிந்துவிட்டது, தும்பிக்கையும் சுருங்கிவிட்டது என்று விளக்கினார் பரமார்த்தர். இவை மறுபடியும் பழைய உருவம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் மணமன்னன். மன்னா, இன்னொரு விஷயம், அதையும் பாருங்கள், பிறகு வைத்தியம் சொல்கிறோம் என்றார் குரு. நமது நாட்டுக் குதிரைப் படைகளும் இதேபோல் இளைத்துவிட்டன. எல்லாம் ஆட்டுக்குட்டிகள் மாதிரி ஆகிவிட்டன என்றான் மூடன். அப்படியா? வியப்பாக இருக்கிறதே. என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்றான் மன்னன். மன்னா, நாங்கள் அருமையான திட்டம் ஒன்று வைத்துள்ளோம். அதன்படி 1000 பொற்காசுகள் செலவாகும். அந்த 1000 பொற்காசுகளையும் எங்களிடமே கொடுத்து விடுங்கள். நாங்கள் எல்லாவற்றையும் பழையபடி குண்டாக்கி விடுகிறோம் என்றனர் முட்டாளும் மூடனும். மடமன்னன் பெரிய கஞ்சன். அதனால் 1000 பொற்காசு செலவழிக்க மனம் வரவில்லை. வேறு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். சே, நம் திட்டம் எல்லாம் பாழாகிவிட்டதே என்று வருந்தினார் பரமார்த்தர். சீடர்களுக்கும் ஆத்திரமாக இருந்தது. அரசே, எல்லா யானைகளையும் குதிரைகளையும் நாட்டில் உள்ள வயல்களில் மேய விடுவோம். கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் என்றான் மண்டு. இதை வேண்டுமானால் செய்யலாம் என்றான் மடமன்னன். பரமார்த்தரின் ஆணையின்படி மடநாட்டில் உள்ள பன்றிகள், ஆடுகள் அனைத்தும் அவிழ்த்து விடப்பட்டன. எல்லாம் சேர்ந்து கொண்டு குடிமக்களின் வயல்களில் சென்று மேயத் தொடங்கின. 2 நாளில் எல்லா வகையான தானியங்களும் பாழாகிவிட்டன. அடுத்த மாதமே நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது. பல பேர் சோற்றுக்கே வழியில்லாமல் இறந்தனர். பரமார்த்தரும் சீடர்களும் ஒரு பயனும் இன்று தண்டச் சோற்று தடிராமன்களாக இருப்பதைக் கண்ட மன்னன் எல்லோரையும் விரட்டி அடித்தான். அடடா, எப்படியாவது 1000 பொற்காசுகளைச் சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தோம். கடைசியில் இப்படி பாழாகிவிட்டதே என்று புலம்பியபடி பழையபடி மனத்துக்கே திரும்பினார்கள்.